என்னம்மா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாமா? ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதம் செஞ்சு சிக்கன் வறுக்க போறேன். ஆமா, பசங்க எல்லாம் வீட்டுல இருக்கு. ஆமா, அதான் செஞ்சு கொடுப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 2 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி வச்சிருக்கேன். இதை இப்போ இதில் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவோம். லீவ் விட்டா போதும். ஏமா இந்த பிரியாணி வாசனையிலே எல்லாம் கேட்குறாங்க பசங்க. கிளறல் சாதமாகவே கேட்குதுங்க. ஆமாம், ஒன்று ஃப்ரைட் ரைஸு, இல்லாட்டி தக்காளி சாதம், இல்லை பிரியாணி, இந்த மாதிரி தான். ஆமாம், வெங்காயம் வதங்கிருச்சா? வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை மல்லியும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ சிக்கனை போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம். அரிசி கலந்து தண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ அதை மூடி வச்சிருவோம். அடுத்து தக்காளி சாதம் செய்வோம். சரி. இப்போ இதை ஆற வச்சிருவோம். கொஞ்சம் தக்காளி சாதத்துக்கு மட்டும் ஆற வச்சுட்டு கிளறினாதான் கொஞ்சம் உதிராக இருக்கும். சரி சரி. இப்போ இதை ஆற வச்சிருவோம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இன்னும் செத்தா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுமா? 2 நிமிஷம் இருந்தால் போதுமா? போதும். ஓகே ஓகே. அதுக்கு சாதமே தாளிச்சிடலாம்ல இருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்குவோம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம்.
இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். இது நல்லா மிளகாத்தூள் வாசமெல்லாம் போகட்டும், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதை பார்ப்போம். இது அவ்வளோதான், வெந்துருச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே ஓகே, இது ஆஃப் பண்ணிடலாம். சரி. இன்னும் சாதம் மட்டும்தான். ஆமாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா வதங்கிருச்சு. இப்போ சாதத்தை வந்து உப்பு போட்டுக்குவோம். இப்போ சாதத்தை போட்டுக்குவோம். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். சரி, அவ்வளோதானே. சாதம் ரெடி, கிரேவி ரெடி. ஆம்லேட் மட்டும் தான் போடணுமா இன்னும்? ஆமாம், அவன் ஆம்லேட் கேட்டான். என் பையன் ஒரு ஆம்லேட் கேட்டான். வெங்காயம் ரோல் பண்ணி அதில் வைக்கணுமா, ரோல் மாதிரி வச்சு. வெங்காயத்தை ரோல் மாதிரி கட் பண்ணி வைக்க சொல்லிட்டான். அது மேலே வந்து ஆம்லேட் ஊற்றணுமா? சரி, செய்யுங்க. இது ஒரு ஆசை. இப்படி ஊற்றி தரணுமா ஆம்லேட்டு? எங்கேயோ பார்த்துருக்கான். இதில் ஊற்றிடுவோமா? ஊற்றுங்க, அழகா ஊற்றுங்க. அது வேற. இது எப்படி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து சாப்பிடணும்னு கேட்பாமல இருக்கு. இடையிலாம் ஓடுதே, அப்படியே திருப்ப வேண்டியதானா? அப்படியே திருப்ப வேண்டியதான், கரெக்டாக இருக்குது. சரி சரி, அப்படியே பார்க்க அழகா இருக்குமா? இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்குமா? சூப்பர், ஆம்லேட் ரெடி. அவ்வளோதானா? சமையல் ஓவரா? ஓகே. தக்காளி சாதம், சிக்கன் வறுவல், மாம்பழம், ஆம்லேட்டு, முட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேம்மா ஓகேம்மா, சூப்பர். எப்படி தட்டு நிறைய அழகா அடிக்கிட்டீங்கம்மா. தக்காளி சாதம், சிக்கன் வறுவல், மாம்பழம், அப்புறம் வந்து ஆம்லேட்டு, அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி. சூப்பர். எங்கள் வீட்டில் இன்னைக்கு தான் லஞ்சு. செம்ம லஞ்சுனே சொல்லலாம். எப்படி பிடிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி தக்காளி சாதமும் சிக்கன் வறுவலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? பாய். நீங்களும் பாய் சொல்லுங்கம்மா. பாய். ஓகே ஓகே.